சுவாமி சுத்தானந்தகிரி அவர்கள் கிரியா யோகம் நிறைவான வாழ்க்கைக்கான திறவுகோல் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற உள்ளார். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். சுவாமி சுத்தானந்தகிரி அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். குறிப்பாக பழைய ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். ஏனெனில் தனது பள்ளி படிப்பு மற்றும் பியூசி எனப்படும் பட்ட முன்படிப்பை இங்கு படித்த அவர் இன்றும் இந்தியாவில் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஐஐடி மெட்ராஸ் என அழைக்கப்படும் கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற இவர் மும்பை பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றினார். உயர்ந்த பதவியும் சிறந்த எதிர்காலமும் காத்திருந்த நிலையிலும் உள்ளார்ந்த இறையழைப்பை ஏற்று தனது வாழ்க்கையை முழுமையாக ஆன்மீக சேவைக்காக அர்ப்பணித்து 1980 யோகதா சத்சங்க சன்னியாசியாக இணைந்தார். கடந்த பல தசாப்தங்களாக இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலும் பல தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி போன்ற மொழிகளில் நடத்தியும் பல நேர்காணல் பேட்டிகள் மூலம் பரமஹம்ச யோகானந்தரின் கிரியா யோக போதனைகளை சிறப்பாக பரப்பி வருகிறார். ராஞ்சி, கல்கத்தா ஆசிரமங்களில் பல வருடங்களாக பல்வேறு துறைகளில் ஆசிரம பணியாற்றிய இவர் இப்பொழுது யோகதா சத்சங்க சென்னை ஆசிரம பொறுப்பேற்று அயராது உழைத்து குரு சேவை ஆற்றி வருகிறார். மேலும் யோகானந்தரின் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து எண்ணற்ற தமிழ் அன்பர்களுக்கு ஒப்பில்லாத சேவை செய்துள்ளார். இப்பொழுது நம் சுவாமிஜி கிரியா யோகம் நிறைவான வாழ்க்கைக்கான திறவுகோல் என்ற தலைப்பில் நம்முடன் ஆன்மீக சொற்பொழிவாற்ற அவரை அன்புடன் அழைக்கிறோம். நாம் அனைவரும் முதலில் கண்களை மூடி நமது புருவ மத்தியில் கவனத்தை செலுத்தி இறைவனுடன் மகான்களுடன் இணைந்து அவர்களது அருளாசிகளை பெற்று இந்த சத்சங்கத்தை தொடங்குவோம். நான் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் மனத்தளவில் என்னுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியான தெய்வ தந்தை, அதாவது சத் அல்லது காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அந்த இறைவனுக்கு நமது வந்தனங்கள். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற 3 பணிகளின் மூலம் இப்படைப்பை தாங்கியுள்ள அன்னை பராசக்தி தெய்வத்தாய் ஓம் ஓம்கார ஸ்வரூபம் வணக்கம், வந்தனங்கள். நாம் அனைவரும் இறை புதல்வர்கள் என உணர்த்துவதற்காக இறைவனுடன் ஒன்றாகிய பின்னரும் மனித பிறவி எடுத்து அவதாரங்களாக இப்புவியில் வந்துள்ள யோகதா சத்சங்க குருமார்கள் அனைவருக்கும் வந்தனங்கள். இப்ப நீங்க அனைவருமே என்னுடன் சேர்ந்து கைகூப்பி ஒரு சிறிய பிரார்த்தனை செய்வோம். என் இறைவா, எங்கள் அனைவரையும் இருளிலிருந்து ஒளியை நோக்கி, மரணத்திலிருந்து இரவாமையை நோக்கி, அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கி அழைத்துச் செல்வீர். அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமது பாரத புண்ணிய பூமி
பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக, பல பல யுகங்களாக உலகத்திற்கு வழிகாட்டி வருகிறது. ஏன்னா நமது ரிஷி முனிவர்கள் வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள் என்ன, நாம் அனைவரும் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம், இதை பத்தி அவங்க ஆழ்ந்த ஆய்வு செய்தாங்க, ரிசர்ச். அந்த ரிசர்ச் வந்தது யோக விஞ்ஞானம். அதாவது அறிவியல் பூர்வமாக இறைவனை தேட முடியுமா? அதாவது அறிவியல் பூர்வம்னா என்ன, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேலை செய்யணும். பெரிய மகான்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா எனக்கும் வேலை செய்யணும். அந்த மாதிரி யூனிவர்சல் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முறை இருக்கா, வழி இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அதான் கிரியா யோக விஞ்ஞானம். அது சிறிய வரலாறு படி பார்த்தா நமது உலகம் சிவிலைசேஷன் மேல போகுது, கீழே வருது, அந்த மாதிரி சைக்கிள்ல போயிட்டே இருக்கு, சுழற்சி. ஸோ சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், திரும்ப மேல போகுது, அசென்ஷன், அப்புறம் டிசென்ஷன். இதுல சென்ற துவாபர யுகத்துல, கீழே இறங்கக்கூடிய துவாபர யுகத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னது, நான் உயர்ந்த யுகத்துல, அதாவது சத்தியோகம் மாதிரி விவஸ்வானுக்கு நான் கொடுத்த அந்த யோக விஞ்ஞானம் விவஸ்வான் மனுக்கு கொடுத்தார், மனு ஈஸ்வாக்கு கொடுத்தார். ஈஸ்வாவுக்கு அப்புறம் பரம்பரையா ராஜரிஷிகள் வழியா வந்தது. அது காலம் மாறும் பொழுது, அதாவது துவாரப யோகம் கீழே இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல இருந்து மறந்து போச்சுன்னு போன துவாபர யோகம் அழியும் போது கிருஷ்ணர் சொன்னது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த துவாபர யோகம் போய் கலியுகம் வந்துருச்சு. நல்லதா போச்சு. அந்த இறங்கும் கலியுகம் முடிஞ்சு ஏறும் கலியுகமும் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம எல்லாம் துவாபர யுகத்துல இருக்கோம், மேல போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்துல மகாவதார் பாபாஜி என்ன பண்ணாரு, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் அந்த கிட்டத்தட்ட உலகத்துல இருந்து அழிந்து போன, மறைந்து போன கிரியா யோக விஞ்ஞானத்தை திரும்ப உயிர்ப்பித்து எல்லாருக்கும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் 1861 லாரி மாஷேருக்கு பாபாஜி குகை இருக்கு, அல்மோரா ஜில்லா, உத்தரகாண்ட். அங்க முதல்ல தீட்சை கொடுத்து ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க அறிமுகத்துல பாத்தீங்க அதை பத்தி. அதுக்கு அடுத்தது எப்படி மகாவதார் பாபாஜி நம்ம குருமார்கள் எல்லாரையுமே கைட் பண்ணி இந்த இயக்கத்தை ஊக்குவிக்கிறாருன்றதுக்கு 1894 மகாவதார் பாபாஜி பிரயாகராஜ் கும்பமேளால சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரியை சந்தித்தார். லாரி மாஷரோட சீடர், பரமசிவானந்தரோட குருதேவர். அவர்கிட்ட சொன்னார், கொஞ்சம் சில வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு சீடன் அனுப்புறேன், உனக்கு பயிற்சி கொடுத்து உலகம் முழுவதும் கிரியா யோகத்தை பரப்புறதுக்கு நீ அவனுக்கு பயிற்சி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அது 1894. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1910 பரமஹம்ச யோகானந்தர், அவருடைய பூர்வீக பெயர் முகுந்தலால் கோஷ், கல்கத்தால பிறந்தவர். அவர் 1910 சிராம்பூர் ஆசிரமத்துல யுக்தேஸ்வர்ஜியோட ஆசிரமத்துல பயிற்சி எடுக்கிறது வந்தார். அப்புறம் 1917 பரமஹம்ச யோகானந்தர் யுக்தேஸ்வர்ஜியோட உத்தரவு எடுத்து ஆணைப்படி ஒரு ஸ்தாபனம் பண்ண சொல்லி அவர் சொன்னதுனால யோகதா சத்சங்க சொசைட்டியா ஆரம்பிச்சாரு. அது சின்ன பிரம்மச்சாரி வித்யாலயம், 7 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து, மாணவர்கள் எடுத்து, பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால், கல்கத்தா, அசன்சால் பக்கத்துல டீகா கிராமத்துல 7 மாணவர்கள் எடுத்து ஆரம்பிச்சது யோகதா சத்சங்க பிரம்மச்சாரி வித்யாலயம். அதுக்கப்புறம் அது ராஞ்சிக்கு வந்தது. ராஞ்சியில பெரிய ஆசிரமம், பெரிய ஸ்கூல் ஆயிடுச்சு. அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே அது இவ்வளவு புகழ் பெற்று 2000க்கு மேல அங்க அப்ளிகேஷன் வந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஜாயின் பண்றது. அந்த காலத்துல மாஸ் மீடியாலாம் கிடையாது. அப்படி பாருங்க, பரமஹம்ச யோகானந்தரோட அந்த ஸ்கூல் அவ்வளவு புகழ் பெற்று 2000 பேருக்கு மேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த அவரோட புகழ் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது 1920 இறைக்காட்சி
ராஞ்சி ஸ்கூல்ல என்ன இறைக்காட்சி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இறைவன் என்ன அமெரிக்காவுக்கு போக சொல்றாரு. பற்றின்மை பற்றி நம்ம எல்லாம் சொல்றோம். வாழ்க்கையில பார்த்துருக்கோமா யாராவது இந்த மாதிரி பற்றின்மையை கடைபிடித்து நமக்கு உதாரணம் காட்டுறவங்க? எக்ஸாம்பிள் பரமசிவானந்தர் வாழ்க்கை உதாரணம் மூலமாக நமக்கு காட்டுறாரு. அன்னைக்கு காலையில அவருக்கு மனக்காட்சி இறைக்காட்சி வந்தது. அமெரிக்கா போகணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதே நாள் ஞாபகம் வச்சுங்க, அவன் ஸ்கூல் பேரும் புகழ் பெற்று நல்ல உயர்ந்துகிட்டே வருது. உச்ச நிலைக்கு போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இறைவனோட அந்த மனக்காட்சி வந்த பிறகு அதே நாள் அன்னைக்கு மதிய வேலையில ஆஃப்டர்நூன் அந்த ஸ்கூலோட சார்ஜ் டீச்சர்ஸ் கொடுத்துட்டு கல்கத்தா போயிட்டாரு. பாருங்க பற்றின்மை. ஸோ இறைவன் இப்போ அடுத்த வேலைக்கு அவர் அனுப்புறாரு. அதனால இது வரைக்கும் பண்ணதை உடனே விட்டுட்டு உடனே அடுத்த வேலைக்கு போறாரு. அதுக்கப்புறம் இறைவனோட விருப்பப்படி அமெரிக்கா போறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பலவிதமான தடைகள் எல்லாத்தையும் தாண்டி பாஸ்போர்ட் கிடைக்காது, டிக்கெட் இல்லை, பணம் இல்லை, அந்த மாதிரி தான் முதல்ல ஃபர்ஸ்ட். அது கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒன்று தடையும் தாண்டி அது இறைவனோட விருப்பம். அதனால தான் இருந்தாலும் பரமசிவானந்தருக்குள்ள ஒரு தயக்கம். புண்ணிய பாரத பூமியை விட்டுட்டு மெட்டீரியலிஸ்டிக் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப தயக்கம். இங்கே ஒரு எளிய ஆசிரம வாழ்க்கை அவரோட குருவோட இருக்காரு. அதை விட்டுட்டு அமெரிக்காவில் யாரையுமே தெரியாது, ஒத்தரையும் தெரியாது, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம். அப்போ என்ன பண்ணாரு, ஒரு நாள் காலையில் அன்னைக்கு 25ஆம் தேதி 1920 அவர் என்ன பண்ணாரு, அவர் காலையில அதிகாலையில தியானம் செய்ய ஆரம்பிச்சார். அவரோட ஃபேமிலி ஹோம் கல்கத்தால ஃபோர் கர்பார் ரோடு அங்கே உட்காந்து இறைவன் கிட்ட இருந்து நேரடியாக என்கிட்ட எனக்கு அஷூரன்ஸ் கிடைச்சாதான் நான் அமெரிக்கா போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்து தியானம் செய்ய ஆரம்பிச்சார். பிரார்த்தனை செய்துக்கிட்டே வர்றாரு. ஆழ்ந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு பதிலும் அல்ல. ஆழ்ந்த அமைதி வருது, ஆனா நேரடியான இறைவனோட பதில் வரல. மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்காரு. கடைசியா மத்தியான வேலை 12 மணி மாதிரி. அப்ப திடீர்னு வாசல்ல கதவை தட்டுறாரு. கதவு திறந்தா யாரு, மகாவதார் பாபாஜி. அவர் சொன்னார், இறைவன் உனது பிரார்த்தனைக்கு விடையாக என்னை அனுப்பிச்சிருக்காரு, உனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக. நான் தேர்ந்தெடுத்துள்ள கருவி நீதான், கிரியா யுகத்து உலகம் முழுவதும் பரப்பத்துக்கு அப்படின்னு சொல்லி மகாவதார் பாபாஜியை நேரடியாக அவருக்கு அஷூரன்ஸ் கொடுத்து, நீ எதுக்கும் அஞ்ச வேண்டாம், உனக்கு எங்க போனாலும் உனக்கு உதவி கிடைக்கும், இறைவனோட அருளாசிகள் பூர்ணமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப அதான் அதனோட ரிசல்ட் நம்ம பார்க்கிறோம். 3 வருஷமா உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலையும் இப்ப கிரியா யோகத்தை பயிற்சி செய்ய இருக்காங்க. இல்லாத தேசமே கிடையாதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உலகத்துல இந்தியாவிலையும் எல்லா மூல முடுக்குகள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் கிரியா யோகத்தை பயிற்சி செய்யறவங்க. ஏன், இறைவனே குருமார்கள் மூலமாக உலகத்திற்கு அனுப்பியுள்ள உயர்ந்த அறிவியல் பூர்வ வழி. அதனாலதான் அதுவும் இப்ப மேல போற துவாபர யுகமா இருக்கிறதுனால உலக மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறது இதை பத்தி. எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி, கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் பாருங்க. முன்னால 200 வருஷத்துக்கு முன்னால யாருக்காவது புரிஞ்சிருக்குமா? யாருக்கும் புரிஞ்சிருக்காது. இப்ப துவாபர யுகம் மேல போறதுனால உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரோட அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட கெப்பாசிட்டி அது அதிகமான காரணத்தினால இப்ப எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல அந்த உயர்ந்த பாரதத்தினோட யோக விஞ்ஞானம் உலகத்திற்கு மகாவதார் பாபாஜி மூலமாக நமக்கு எல்லாம் கிடைக்குது. அதனால இங்க நீங்க வந்திருக்கிற எல்லாருமே அதனால கிடைத்த வாய்ப்பை உபயோகித்து அந்த உயர்ந்த கிரியாயோக விஞ்ஞானத்தை பயிற்சி செய்து, அது தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை மாற்ற முடியும். நிறைவான வாழ்க்கைன்னா என்ன? அது கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொன்னா,
நமக்கு உள்ளுக்குள்ள எப்போதும் ஒரு அமைதி, எல்லார் மேலேயும் ஒரு அன்பு. உலகத்தில் உள்ள மக்கள் படைப்பு மேல யாரும் கிட்டே வெறுப்பு கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அன்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை கடைப்பிடிக்கும் நடைமுறையில். அதுக்கப்புறம் ஆனந்தம், அள்ள அள்ள குறையாத ஆனந்தம், தெவிட்டாத ஆனந்தம், அதான் இறைவன். அந்த இறைவனோடு இணையும் போது நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைவான வாழ்க்கைனா நமது வாழ்க்கை எப்போது அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அப்புறம் வெற்றிகரமான வாழ்க்கை. வெறும் அமைதினா நம்ம என்ன நினைப்போம், அப்படியே போர் அடிச்சு உட்காந்துருக்கு, அது இல்லை அமைதி. அது வந்து நெகட்டிவ், இனர்ஷியா, லேசினஸ், சோம்பேறித்தனம், தாமசிக் குவாலிட்டி, அது இல்லை. உண்மையான அமைதிங்கிறது நம்ம வந்து செயல் திறத்து உள்ள அமைதி. அதனாலதான் பரம சிவானந்தர் ஃபார்முலா கொடுத்திருக்காரு, காம்லி ஆக்டிவ், ஆக்டிவ்லி காம். ஆக்டிவ்லி காம்னா உயிர் துடிப்பு உள்ள அமைதி, டைனமிக் பீஸ், என்ஜாயபிள் பீஸ், ரொம்ப அருமையான அது அமைதி. அதை வந்து பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றது பராம் சாந்தி. அந்த பராம் சாந்திங்கிறது விவரிக்க முடியாத அமைதி. அவ்வளவு அருமையான அமைதி நமக்குள்ள கிடைக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல கேட்கறதுக்கு, இந்த மாதிரி அமைதி நமக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இறைவனோட மாபெரும் அன்பு நமக்குள்ள இருக்கு. இறைவன் அது அள்ள அள்ள குறையாத ஆனந்தம் நமக்குள்ள இருக்கு. ஏன் தெரியல? அது காரணம் நமது கவனம் வந்து எப்போது வெளிமுகமா இருக்கிறதுனால. ஐம்பொறிகள் மூலமாக வெளி உலகத்தோடு நம்ம இணைந்து இதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கோம். அந்த காரணத்தினாலதான் நம்ம உள்ள இருக்கிற ஆனந்தம், உள்ளுக்குள்ள இருக்கிற இறை இயல்புகள் நமக்கு தெரியல. அதனால கிரியா யோகம் மூலமாக என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்து வெளிமுகமாக போகக்கூடிய கவனத்தை திசை திருப்பி உள்முகமாக கொண்டு போய் எங்க இருந்து நமது உடல் இயங்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மூலத்துக்கு போறது. அந்த மூலம் என்ன, முதுகு தண்டுக்குள்ள இருக்கிற மையங்கள், நுண் மையங்கள், பிராணசக்தியினோட மையங்கள், சக்கரங்கள்னு சொல்றது. அந்த சக்கரங்கள்ல இருந்து பிராணசக்தி வெளிமுகமாக போய் நமது நரம்புகள், தசைகள், உறுப்புகள் எல்லாத்தையும் இயக்கி உடல் இயங்குது. அதனாலதான் எனர்ஜினால்தான். அந்த எனர்ஜியை வெளி உடல்ல இருந்து விடுவித்து ரிலாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போய் முதுகு தண்டுக்குள்ள சக்கரங்களோட இணையும் போது அப்ப பாருங்க, லாஜிக்கலா பாத்தீங்கன்னா பகுத்தறிவை உபயோகித்து நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த எனர்ஜி நம்ம உடலை இயக்குதோ, எப்போது பிஸியா வைக்கிறதோ உடலோட, உலகத்தோட மும்முரமா இருக்கும், உலகத்தோட இணைந்து அங்கிருந்து அதை விடுவித்து நமக்கு உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள இருக்கிற சக்திகளோடு இணையும் போது நிச்சயமா நமக்குள்ள ஒரு பெரிய அருமையான அனுபவம் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இறைவன் நமக்குள்ளதான் இருக்க. அது இறைவன் நம்ம எப்போதும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? இரவு தூங்கும் போது நமக்கு அவர் ஓய்வு கொடுக்குறாரு. அந்த ஓய்வு போது என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. உடலை பத்தி நம்ம உணர்வே இல்லை, உலகத்தை பத்தி உணர்வும் இல்லை, ஆனா பெண்ணா அந்த உணர்வும் கிடையாது. அப்ப என்ன உணர்றோம் நம்ம எல்லாரும்? உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனோட சக்தியோட இணையணும். அப்ப அந்த காரணத்தினாலதான் நமக்குள்ள திரும்ப எனர்ஜி கிடைக்கிறது, சார்ஜ் ஆயிடும், கவலையெல்லாம் மறந்து போயிடுது. காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது நல்ல தூக்கம் இருந்தான்னு வச்சுங்க, முந்தைய நாள்ல இருந்த ப்ராப்ளம் எல்லாம் மறந்து போயிடும். அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காரணம் என்ன? இறைவன் நமக்கு கூடி காட்டுறார். பாரு, இந்த மாதிரி உனக்குள்ள அருமையான தெய்வீக இயல்புகள் இருக்கு. உள்ளுக்குள்ள உனக்குள்ள எனர்ஜி சென்டர் இருக்கு, உனக்குள்ள அபார சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு, நமக்கு கோடி காட்டுறாரு. நம்ம விஞ்ஞானிகள், ஆன்மீக விஞ்ஞானிகள், ரிஷி முனிகள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால இதை குழுவா எடுத்துக்கிட்டாங்க. ஓ, இறைவன் நமக்கு வந்து இப்ப வழி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதான் கிரியா யோக விஞ்ஞானம். அதாவது தூக்கத்துல வந்து உணர்வற்ற நிலைன்னு சொல்லலாம், அது அடிமன நிலை, சப்கான்சியஸ் ஸ்டேட்ல. அப்ப நம்ம எனர்ஜி வித்ரா பண்றோம், நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது. அடிமன நிலை கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா கிரியா யோகத்துல உணர்வு பூர்வமாக கான்சியஸா அந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி உள்ள போறக்கூடிய திறமை நமக்குள்ள வந்து நான் எவ்வளவு அருமையான மெத்தட் அது. இதுதான் முக்கியமான விஷயம்.
அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வெளி உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். வெறும் உள்ள போயிட்டு உள்ளே இருக்கிறது இல்லை, வெளி உலகத்தில் நமக்குள்ள கடமைகளையும் நல்லா செய்யணும். யோகங்கிறது ரெண்டும் சேர்ந்தது. உள்ளுக்குள்ள போய் நமக்குள்ள இருக்கிற இறைவனோட இயல்பு உணர்றது, இறைவனோட தொடர்பு கொள்றது. அதே சமயத்துல வெளி உலகத்திலையும் எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ நமக்குள்ள கடமைகள் அதை நல்ல விதமா செய்யுது. நிபுணனா அந்த எந்த வேலையில திறமையோட வேலை செய்யுது, அது நிபுணன் ஆகிறது. அதுவும் நமக்கு ரெண்டாவது செயல் இருக்கு. இதைத்தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் அழகா சொல்லிட்டார். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய அசித்திய சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே. யோகஸ்த குரு கர்மாணி, அதாவது யோகம் மூலமாக ஆழ்ந்த அனுபவத்தை பெற்று அமைதி, அன்பு, ஆனந்தம், வைப்ரேஷன், டிவைன் வைப்ரேஷன் உணர்ந்து அதை இழக்காம உன்னோட கடமைகளை செய்யும். யோகஸ்த குரு கர்மாணி. ஆனா பண்றதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட். அதுக்காக தான் முதல்ல நான் ஸ்டோரி சொன்னேன். பரமசிவானந்தோட ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? பற்றின்மை. பற்று இல்லாம நம்ம கடமைகளை செய்ய சொல்றாரு. பற்று இல்லைன்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றதா இல்ல, முழு ஆர்வத்தோட பண்ணுவோம், வெற்றிக்காக முயற்சி செய்வோம். ஆனா பற்று இல்லாம செய்ய முடியுமா? அதான் யோகம். யோகத்துக்கு அவசியம். கிரியா யோகம் மூலமாக தியானம் செய்து அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது நம்ம ஆறாவது அறிவு மூலமாக, உள்ளுணர்வு மூலமாக எந்த சமயத்துல எதை செய்யறது நமக்குள்ள ஒரு ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நமக்குள்ள அந்த திறமை நமக்குள்ள வரும். அதனால வெளி உலகத்திலையும் ரொம்ப அழகா வேலை செய்ய முடியும், ரொம்ப அமைதிகரமா வேலை செய்ய முடியும், மகிழ்ச்சிகரமா இருக்க முடியும். அதே சமயத்துல நம்ம உள்ளுக்குள்ளேயும் உள்ள போய் இறைவனோட இணைய முடியும். ரெண்டு விதமாகவும் இதுல பாருங்க கிரியா யோகம் நமக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்ம சில பேர் நினைக்கலாம் ஆன்மீகம்னா உலகத்தெல்லாம் மறந்து போயிடுறது, ப்ராக்டிக்கலா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாம் நார்மலா நினைக்கிறது. அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன வயசுலயே தியானம் செய்ய ஆரம்பிச்சா ஏன் இவ்வளவு வயசுல நீ ஆரம்பிக்கிற, இதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, இப்போ ப்ராக்டிக்கலா இருக்கணும், நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், பதவி வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்புறம் வயசானது பிறகும் தியானம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் பெரிய தவறு. பரமசிவானந்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? 3 வயது குழந்தைக்கு ஆன்மீக பயிற்சி ஆரம்பிக்கணும். 3 வயது வரைக்கும் ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்ப இருந்தே சரியான விதைகள் கொடுத்தா, சம்ஸ்காரங்கள், நல்ல சம்ஸ்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த குழந்தை எதிர்காலத்துல ரொம்ப அருமையான ஒரு மனிதனாக ஆக முடியும், முழு மனிதனாக ஆக முடியும். அப்படி இல்லைன்னா ஒருதலை பட்சமா பார்க்கிறோம். நம்ம இப்ப நிறைய பேர் எப்படி இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் ஒருதலை பட்சமா போறாங்க. பணம் பணம் பணம், செல்வம், சொத்து, பதவி, புகழ், உறவு, அதுலயே சுத்தி சுத்தி அதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம் கட்டுறத ஒண்ணுமே கையில ஒண்ணுமே இல்லை, வெறும் கையோட போறோம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை வேணுமா? நமக்கு நிச்சயமா வேண்டாம். நமக்கு எப்படி வாழ்க்கை வேணும்? நிறைவான வாழ்க்கை. அதாவது எவ்வளவு அதிகமா வயது அதிகமாகுதோ ஆனந்தம் அதிகமாயிட்டே வருது, மகிழ்ச்சி அதிகமாயிட்டே வருது. அது முடியுமா? கிரியா யோகம் மூலமா பயிற்சி செய்து பார்த்தா முடியும். ஆனா மூட நம்பிக்கை அவசியம் இல்லை, அப்படியே ஒத்துக்கிறதுக்கு அவசியம் இல்லை. பயிற்சி செய்து பாருங்க உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. அதே மாதிரி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. அதனால நம்ம ஒரு ஆன்மீக விஞ்ஞானி ஆகணும், ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்னா ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் வருதான்னு பார்க்கணும். ரிசல்ட் வந்ததுன்னா ஒத்துக்கிறேன். ஆனா ரிசல்ட் வரத்துக்கு முக்கியமானது என்னது? பற்றின்மை, பேஷன்ஸ், விடாமுயற்சி, இதெல்லாம் அவசியம். பேஷன்ஸ், பர்சிவியரன்ஸ், அதெல்லாம் ரொம்ப அவசியம். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடுது, இல்லை பல விதமான தாக்குதல்கள், சபலங்கள் வருது மாயனோட சக்தியினால. அப்ப நம்ம ஆன்மீக முயற்சியில் ஈடுபாடு குறைஞ்சி போச்சுன்னா ரிசல்ட் வராது. ஆரம்பத்துல இருந்தே ஞாபகம் வச்சுங்க, நமக்குள்ள 2 சக்திகள் இருக்கு. தெய்வீக சக்திகள், இறை சக்திகள். அது நமக்கு ஆர்வம் கொடுத்து எழுச்சி ஊட்டி நம்ம இறைவனை அடையறதுக்கு உதவி செய்யும். அது இறை சக்திகள். எப்போதும் அமைதியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, ஆனந்தத்தோடு இருக்கிறது, நிறைவான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவி செய்யறது இறை சக்திகள். அப்புறம் நமக்குள்ள இன்னொரு அது சைடும் இருக்கிறது, அசுர சக்திகள்.
நமது பகைவர்கள் கௌரவர்கள் அவங்களும் இருக்காங்க நமக்குள்ள. ஆனா நமக்கு தெரியல, 2 பேரும் இருக்காங்கன்னு தெரியல. அதான் ப்ராப்ளம். பகவத்கீதை அதுல முக்கியமா இதை பத்தி தான் சொல்லுது. நீங்க பரமசிவானந்தரோட கீதை விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகான்கள் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. அதாவது மகாபாரத யுத்தம் எப்பயோ நடந்த ஒரு வரலாற்றுக்கு இதானே, அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அது நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நம்ம சந்திக்கக்கூடிய அதை பத்தி சொல்லக்கூடிய, அதாவது நமக்குள்ள இருக்கிற 2 விதமான இவங்களை புரிஞ்சுக்கிட்டா யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் அது தெரிஞ்சுக்கணும். அப்ப பகைவர்களுக்கு மேல நண்பர்களோட சக்தி அதிகமாக்கி வெற்றி அடையும் இல்லையா? ரொம்ப சிம்பிள் தானே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சுய சோதனை பண்ணாதான் கண்டுபிடிக்கும். தினசரி சுய சோதனை செய்து நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதனாலதான் மகாபாரத யுத்தம் அதுல பகவத்கீதை முதல் ஸ்லோகமே அதுதான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா சைவ கிம பூர்வத சஞ்சய். திருதராஷ்டிரர் அதான் பார்வை இல்லாத மனம், குருட்டு மனம், அதான் திருதராஷ்டிரம். மனம் சரியா அதுக்கு தெரியாது. அந்த மனம் என்ன சொல்லுது? சஞ்சயனை கேட்குது. சஞ்சயன் யாரு? நமக்குள்ள இருக்க சுய சோதனை செய்யக்கூடிய சக்தி. அந்த சுய சோதனை செய்து கண்டுபிடிக்கிறது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பல சமயங்கள்ல நமக்கு எது அவசியம் இல்லையோ தேவையில்லையோ வேண்டாத இடத்துக்கு மனம் போயிட்டு அதை கண்டுபிடிக்கும் போது முதல்ல ரொம்ப நமக்கே கஷ்டமா இருக்கும். எப்படி மாத்துறது? இவ்வளவு எனக்குள்ள இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா மனம் அங்க போயிடுது, எப்படி மாத்துறது? தீய பழக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எப்படி மாத்துறது? அதுக்கு மாத்துறதுக்கு வழி கிரியா யோகம் மூலமாக நமக்குள்ள ஆன்மீக சக்தியை கொண்டு வந்தா நம்ம மாற்ற முடியும். தீய பழக்கங்களை நல்ல பழக்கங்களா மாற்றணும். ஓகே, இப்ப கொஞ்ச நேரமா நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்ச நேரம் தியானம் செய்து நேரடியாக கொஞ்சம் அனுபவம் எடுக்கலாம். எப்படி தியானம் மூலமாக அந்த அமைதி கிடைக்குது? இது ஆரம்ப நிலை தியானம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு வந்தது, பயிற்சி செய்யணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மச்சாரி வரஜானந்தி உங்களுக்கு அந்த வழிமுறைகள் சொல்வார். எப்படி யோகதா சத்சங்க பாடங்கள் மூலமாக நீங்க அந்த உயர்ந்த கிரியா யோக விதியை பத்தி அதனோட பயிற்சி எப்படி பெறலாம் அதை பத்தி சொல்லுவாரு. அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் இதே ஹால்ல நாள் முழுவதும் ப்ரோக்ராம். அது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் ரொம்ப அருமையான வாய்ப்பு. அது காலையில் 8 மணிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல் டே. ஒரு நாள் நீங்க உலக கடமைகள்ல இருந்து எல்லாத்தையும் விடுபட்டு இங்க ஃபுல்லா வந்துட்டீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு உபயோகமா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப யோகதா சத்சங்க தியான உத்திகளை பத்தி கிளாஸ், சத்சங்கம், மெடிடேஷன், கவுன்சிலிங் இது எல்லாமே இருக்காது பூரா. அதை பத்தியும் கடைசியில சொல்லுவோம் அதை பத்தி. ஸோ யாருக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமா போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பண்ண போறது ஆரம்ப நிலை தியான பயிற்சி. ஸோ ஆரம்ப நிலை பயிற்சியிலையும் கிரியா யோகத்துக்கு ரொம்ப அவசியமான அடிப்படை 3 விஷயங்கள். ஒண்ணு, முதுகுத்தண்டு நேராக வச்சு உட்காரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியானம் செய்யும் போது முதுகுத்தண்டு நேராக இருந்தாதான் பிராணசக்தி மேல இருந்து கீழே போகும், கீழே இருந்து மேல போகும், தடை இல்லாம போகும். அதுக்காக முதுகுத்தண்டு நேராக வைக்கிறது ரொம்ப அவசியம். 2வது, உடலை தளர்வா வைக்கிறது. ஏன்னா எனர்ஜி எங்கேயாவது போய் கேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இறுக்கம் வந்துருச்சு. அப்ப நம்ம கவனம் அங்கேயே போயிடும். வேர் தேர் இஸ் எனர்ஜி தேர் இஸ் கான்சியஸ்னஸ். எந்த இடத்துல எனர்ஜி ஓடுதோ நம்ம கவனம் அங்கதான் போகும். அதனால எனர்ஜி எந்த இடத்துல இறுக்கம் இல்லாம தளர்வா உடலை வைக்கிறது ரொம்ப அவசியம். இது கஷ்டமான விஷயம், அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு விஞ்ஞான வழிமுறை உபயோகித்து ஓரளவு உடலை தளர்வாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். பயிற்சி செய்து செய்து அது திறமை வந்துடும். ஓகே, ஸோ உடலை தளர்வா வைக்கிறது, அப்புறம் முதுகுத்தண்டை நேராக வைக்கிறது. 3வது, இதுதான் முக்கியமான விஷயம். இது 2மே முக்கியம், இது அதை விட முக்கியம். அது என்ன? 2 கண்களையும் லேசா மேல தூக்கி உருவ மத்தியில வைக்கிறது. அப்படி மேல பார்த்துட்டு உருவ மத்தியில வைக்கிறது. அரைக்கண்ணை வைக்கலாம் திறந்து, இல்லை கண்களை மூடி இந்த இடத்துல வைக்கலாம் மறந்து. அதாவது 2 கண்களையும் இங்க வைக்கிறோம். கவனம், மனம் இங்க இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். முதல்ல மனத்தை இங்க வைங்க. மனத்தளவுல நம்ம புருவமத்தில இருக்கதான் நினைங்க முதல்ல.
அப்புறம் கண்களை மூடி மனத்துக்கு பின்னால கண்களை லேசா அப்படியே வச்சுட்டீங்கன்னா இறுக்கம் இல்லாம, சிரமம் இல்லாம, ஸ்ட்ரெயின் இல்லாம அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா சரியா வராது. ஆனா ஆரம்பத்துல கஷ்டம். அது மாதிரி பண்றது ரொம்ப கடினம் ஆரம்பத்துல. இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டு வரலாம், கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். ஸோ கண்களை மேல வைக்கிறது ரொம்ப அவசியம். கண்கள் கீழே வந்ததுன்னா அடிமண் நிலைக்கு போயிடும். கண்கள் ஸ்ட்ரெயிட்டா இருந்ததுன்னா அலைபாயும், அமைதியற்ற மனமாயிடும். அமைதியை கொண்டு வரதுக்கு தூய நிலைக்கு போறது அவசியம். சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட். சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் போறதுக்கு கண்கள் மேல இருந்ததுன்னா நம்ம உதவி செய்யணும். சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் போறது. அதனால முதுகுத்தண்டு நேராக, உடல் தளர்வாக, கண்களை மேல தூக்கி புருவ மத்தியில கவனத்தை வைக்கிறது. இந்த மூணையும் ஞாபகம் வச்சு தியானம் செய்யும் போது மறக்கக்கூடாது. நடுநடுல செக் பண்ணி பாருங்க. செக்லிஸ்ட் வச்சு 3 விஷயம் இதே கண்டு செக் பண்ணிக்கிறது. சரியா இருக்கா இல்லையா? எங்கேயாவது அதை மாறிடுச்சுன்னா கரெக்ட் பண்ணிடுங்க. முதுகுத்தண்டு அப்படியே வளைஞ்சு போச்சு, திரும்ப ஸ்ட்ரைட் ஆகிடும். கண்கள் கீழே வந்துச்சு, திரும்ப மேலே வச்சு. இந்த மாதிரி திரும்ப திரும்ப முயற்சி எடுத்து இந்த 3 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே, இப்போ நம்ம அந்த சொன்ன விஞ்ஞான வழிமுறை உபயோகித்து உடலை எப்படி தளர்வாக்கணும், அன்னெசரி டென்ஷன் எப்படி விடுபடுறது. ஏன்னா நார்மலாக நமக்குள்ளே தெரியாம நிறைய டென்ஷன் இருக்கு. இங்க அங்க எனர்ஜி ஓடி, எனர்ஜி ஒரு ஸ்மூத்தா எல்லா இடத்துலையும் இதா யூனிஃபார்மா இல்லை. அந்த காரணத்தினால சில இடத்துல அதிகமா இருக்கு, சில இடத்துல குறைச்சலா இருக்கு. அந்த காரணத்தினால இறுக்கம் அதிகமா நமக்கே தெரியாம. அதுல இருந்து விடுபடுறதுக்கு வழி, சுவாசத்திற்கும் மனத்திற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. இதை ரிஷி முனிவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதை உபயோகித்து மனத்தை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். சுவாசம் மூலமாக மனத்தை அடக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. அதனாலதான் சுவாசத்தை உபயோகித்து மனத்தை அடக்கும், இறுக்கத்துல இருந்து விடுபடுறது. அதுக்கு வழி வாய் வழியா இரட்ட சுவாசம். ஒரு சின்ன சுவாசம், பெரிய சுவாசம். அதை பண்ணிட்டு உடல் அப்படியே அதே சமயத்தில் தளர்வாக்கு. இதான் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட். இப்ப ஒரு நீண்ட சுவாசம் நாசிகள் வழியா, சாதாரண சுவாசம் ஆனா நீண்ட சுவாசம் எடுத்து உடலை இறுக்கமாக்க, முட்டி போட்டு பாதங்கள்ல இருந்து தலை வரைக்கும் இறுக்கத்தை கொண்டு வரும் உடலுக்குள்ள. நீண்ட சுவாசம் பண்ணி பார்க்கலாம், பண்ணி பாருங்க. உடல் முழுவதும் இறுக்கத்தில் வந்துருச்சு. 6 எண்ணிக்கைக்கு இறுக்கத்தை வைங்க. இப்ப வாய் வழியா சுவாசத்தை விட்டுட்டு உடல் தளர்வாங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு அழகா உடல் தளர்வானது பாருங்க. முதல்ல இறுக்கத்தை அதிகமாகும். ஃபர்ஸ்ட் இறுக்கத்தை அதிகமாகிட்டு உடனே விட்டுருந்தா இறுக்கத்தை விட்டுட்டீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸா ரொம்ப அழகா ரிலாக்ஸ் பண்ண முடியும். இன்னொரு பண்ணலாம். நீண்ட சுவாசம், இறுக்கம், இரட்ட சுவாசம், வெளிவிட்டு தளர்வு. நீண்ட சுவாசம், இறுக்கம், இரட்ட சுவாசம், தளர்வு. கடைசி தடவை நீண்ட சுவாசம், இறுக்கம், இரட்ட சுவாசம், தளர்வு. இப்ப ஒரு சின்ன சுவாச பயிற்சி செய்வோம். அது மூலமாக சுவாசத்தை, மூச்சு காத்த இன்னும் கொஞ்சம் அமைதியாக்க. மூச்சு காத்து அமைதி ஆயிடுச்சுன்னா மனம் தானாகவே அமைதி ஆயிடும். அதுக்காக தான் இது உபயோகமா இருக்கும். ஆனா இது ஜஸ்ட் ஆழ்ந்த சுவாச பயிற்சி. ஸோ இதுல என்ன பண்றோம்னா, எவ்வளவு நேரம் சுவாசத்தை உள்ள இழுக்கிறோமோ அவ்வளவு நேரத்துக்கு நிறுத்தி வைக்கிறது, அவ்வளவு நேரத்துக்கு வாய் வழியை வெளியில விடுறது. ஸோ மெதுவா சுவாசத்தை உள்ள இழுக்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம், அப்புறம் வாய் வழியா மெதுவா வெளியில விடுறோம். அந்த 3 சமமா இருக்கணும் எண்ணிக்கை. 10 எண்ணிக்கைக்கு உள்ள இழுத்தா 10 எண்ணிக்கை நிறுத்தி வைக்கிறது, 10 எண்ணிக்கைக்கு வெளியில விடுறது. இப்ப நம்ம 6 எண்ணிக்கை தான் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பேர் புதுசா பண்றீங்க. அது ஆரம்பத்துல ரொம்ப அதிகமா பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிரமப்பட்டு பண்ணக்கூடாது. யோகத்துல எப்பொழுதுமே ரொம்ப சிரமப்பட்டு பண்ணக்கூடாது. எது உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணுவோம். அதனால 6 எண்ணிக்கை தான் பண்ண போறோம். நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சுவாசத்தை உள்ள இழுங்க மெதுவா. 1 2 3 4 5 6. நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6. வாய் வழியா வெளியில விடுங்க. 1 2 3 4.
உள்ள இழுங்க. 1 2 3 4 5 6. நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6. வாய் வழியா வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. இப்ப நீங்களாவே பண்ணுங்க. மனதுக்குள்ளே எண்ணிக்கிட்டு சுவாசத்தை உள்ள இழுக்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம், வாய் வழியா வெளியிடுறோம். இன்னொரு தடவை உள்ள இழுங்க. உட்சுவாசம், கும்பகம், வெளி சுவாசம் ரேச்சனை. இன்னொரு தடவை பூரகம், கும்பகம், ரேச்சனை. இப்ப சுவாசத்தை மறந்துடுங்க. புருவ மத்தியிலே இருந்து ஒரு சுவாசம் அமைதியாயிடுச்சு, மனம் அமைதியா இருக்கு. அந்த அமைதியை உணர்ந்து வேற எண்ணங்கள் இல்லாம, இதான் சலனம் இல்லாத நிலை, ஸ்டில்னஸ். இங்கிலீஷ்ல ஸ்டில்னஸ். அந்த ஸ்டில்னஸ் என்ஜாய் பண்ணி 1 நிமிஷம் உட்கார்ந்துருக்க போறோம், வேற எண்ணங்கள் இல்லாம. இன்னொரு 30 செகண்டுக்கு அதை சலனமில்லாத நிலையை உணர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது. மனம் எங்கே போகக்கூடாது, புருவ மத்தியிலேயே கவனம் இருக்கணும். அங்கிருந்து புருவ மத்தியில கண்களை வைத்து அமைதியை உணர்ந்து வேற எண்ணங்கள் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறது. அதான் ஸ்டில்னஸ். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் தான் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க தனியா நீங்க பண்ணும்பொழுது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட காலை மாலை 2 வேளை பண்ணுங்க. அப்ப நிறைய கொஞ்சம் அதிக நேரம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லது. இப்ப இன்னொரு மெத்தட் உபயோகித்து அந்த அமைதியை விரிவாக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இப்ப கிடைச்ச கொஞ்சம் அமைதியை விரிவாக்க போறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எப்படின்னா மனக்காட்சி மூலமா விஷுவலைஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண. விஷுவலைசேஷனா கற்பனை தான். முதல்ல கற்பனை மூலமா தான் பண்றோம். ஆனா அது உண்மையான ஆன்மாவினோட இயல்பா இருக்கிறதுனால கடைசியா ஆழ்ந்த அனுபவமும் வர ஆரம்பிக்கும். முதல்ல கற்பனை தான். என்ன கற்பனை செய்ய போறோம்? நமது புருவ மத்தியில இப்ப உணர்ந்த அமைதியை இழக்காம அதை விரிவாக்க போறோம். மனத்தளர்ல கற்பனை பண்ணுங்க. அந்த அமைதி விரிவாகி பெருசாகி நம்ம முகம் முழுவதும் அமைதியிலேயே நிரம்பி போனதான் நினைங்க. சின்ன விரிவாகி உடல் முழுவதுமே அமைதியிலேயே மூழ்கி போயிடுச்சு. இன்னும் விரிவாகி இந்த ஹால்ல இருக்கிற நம்ம எல்லாருமே அமைதியாலே சூழப்பட்டுள்ளோம். நமக்கு உள்ள அமைதி, வெளியிலே அமைதி, இந்த ஹால் முழுவதும் அமைதியிலே நிரம்பி போயிடுச்சு. இந்த மாதிரி விரிவாக்கிட்டே போனோம். இப்ப விரிவாக்கி கும்பகோணம் நம்ம டவுன் முழுவதுமே அமைதியிலேயே விரிவானதான் ஆய்வு மூழ்கி போனதான் நினைங்க. இன்னும் விரிவாக்கி தமிழ்நாடு முழுவதும்
இன்னும் விரிவாகி பாரத நாடு முழுவதுமே அமைதியிலேயே. பாரத நாட்டோட வரைபடம் மனக்குள்ளுக்குள்ள பாருங்க, அது பூரா அமைதியிலேயே நிறைந்து போன்தான் நிறைங்க. இன்னும் விரிவாகி ஆசியா கண்டம், நமது உலகம் முழுவதுமே, பூமி முழுவதுமே அமைதியிலேயே நிரம்பி போயிடுச்சு. அமைதியிலே சுழலுது பூமி, தன்னை சுற்றி சுழலுது, சூரியனை சுற்றி சுழலுது. அந்த சூரிய மண்டலம், நம்ம பூமியை தவிர மீது கிரகங்கள் எல்லாமே அது பூராமே அமைதியிலேயே சுழல்றதா நினைங்க. நமது சூரிய மண்டலம் ஒரு நட்சத்திரம், தாரை, ஸ்டார். இந்த மாதிரி வான்வெளியில பல நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் பல பல நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு பால் வீதி, நம்மளோட மில்கி வே, நம்ம கேலக்சி மாதிரி பல கேலக்சி இருக்கு. அந்த விண்வெளி நட்சத்திர கூட்டங்கள் அது எல்லாமே அமைதியிலேயே சூழ்ந்து உள்ளதான் நினைக்கிறேன். விரிவாகிட்டே போகுது எல்லை இல்லாமல். இடது பக்கம் எவ்வளவு தூரம் போனாலும் அமைதி, வலது பக்கம் மனத்தளவில் எவ்வளவு தூரம் போனாலும் அமைதி, முன்னால பின்னால மேல கீழே உள்ள வெளியே எங்கும் அமைதி. உள்ளே அமைதி, வெளியே அமைதி. இப்ப கண்களை திறந்து உங்க உடலை ஒரு சில வினாடிகளுக்கு உடலை பாருங்க. பார்த்துட்டு திரும்ப கண்களை மூடிங்க, புருவமத்திக்கு வாங்க. இப்ப நீங்க சொல்லிக்கலாம் உங்களுக்குள்ள, ஓ, நான் இந்த குறுகிய உடல் இல்லை, நான் எல்லையற்ற அமைதி. இறைவன் என்ன எல்லையற்ற அமைதியிலிருந்து தான் உருவாக்கியிருக்கார். அதுல இருந்து கண்டென்ஸ் பண்ணி ஒரு சின்ன உடலா ஆக்கியிருக்கார். உண்மையில நான் இறைவனோட ஒரு பாகம். எல்லையற்ற அமைதியும் நானும் ஒன்று. இப்ப அதையே அந்த எண்ணத்தை நமக்குள்ள டீப்பா கொண்டு போறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுக்கு பேரு சங்கல்பம் செய்தல், அஃபர்மேஷன். திரும்ப திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத், உண்மை வாக்கியம், மெய் வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நமக்குள்ள டீப்பா போயிடும். போய் நமக்குள்ள மாறுதல் கொண்டு வரும். தீய பழக்கங்களை மாற்றுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்ப நம்ம பண்ண போறது, நமக்குள்ள கிடைச்ச அந்த அமைதியை ஆழ்ந்த நிலையில உள்ள கொண்டு போறதுக்காக உதவி செய்யறதுக்காக அஃபர்மேஷன் செய்வோம். அதோட இறைவனோட மற்ற இயல்புகளையும் நமக்குள்ள இருக்குங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக உபயோகிப்போம். ஸோ நீங்க எல்லாரும் சேர்ந்து அஃபர்மேஷன் பண்ணும்போது முதல்ல உரத்த குரல், அப்புறம் மென்குரல், அப்புறம் இன்னும் மென்குரல், முணுமுணுத்தல், கடைசியா மனத்தளவிலே சொல்லுங்க. ஸோ முதல்ல உரத்த குரல்ல நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. என் இறைவா, உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, உனது அமைதியும் நானும் ஒன்று,
உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. இப்ப இதே மனத்தளவுல 1-2 தடவை சொல்லுங்க உங்களுக்குள்ளேயே. சாந்தி, சாந்தி, சாந்தி. இப்ப நம்ம அனைவருமே ஆரம்ப நிலை தியானம் செய்து ஓரளவு அமைதி, அன்பு, ஆனந்தத்தை உணர முயற்சி செய்தோம். நிச்சயமா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே அந்த வைப்ரேஷன் உணர்ந்தோம். அதனாலதான் இவ்வளவு பேர் இருக்கோம். நம்ம அந்த சமயத்துல பாருங்க, நமக்கு இவ்வளவு பேர் இருக்கோம்னு தெரியல. ஏன்? நம்ம எல்லாரும் அந்த வைப்ரேஷன்லயே ஆழ்ந்து போனதுனால. தியானத்தோட மகிமை தான். தியானம் செய்தாதான் புரியும். அது தியானம் செய்யவேலன்னு வச்சுக்க, இந்த மாதிரி அமைதி இருக்குன்னே தெரியாது. நமக்குள்ள இந்த மாதிரி இறை சக்திகள் இருக்குன்னே தெரியாது. அப்பதான் குறுகிய மனநிலையில இருப்போம். அதான் அகந்தை நிலை. அகந்தை நிலையில இருந்தா வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. ஆன்ம நிலை எப்படி வருது? இந்த மாதிரி எல்லாத்துல இருந்து விடுபட்டு உள்ளுக்குள்ள போய் இறைவனோட இணையும் போது புரியும். இப்ப ஓ, எனக்குள்ள அபார சக்திகள் இருக்கு, இவ்வளவு அமைதி இருக்கு, எனக்குள்ள இவ்வளவு ஆனந்தம் இருக்கு அப்படின்னு நமக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு ஈடுபாடு வரும். ஓ, எனக்கு திரும்ப திரும்ப தியானம் செய்து ஆழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் வரும். நமக்குள்ள மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம் அந்த மாதிரி. ஆனா நமக்குள்ள சொன்ன மாதிரி எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? ஓ, கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற, ப்ராக்டிக்கலா இருந்தா நல்லது, வேலை செய்ய, அது பண்ண இது பண்ண, அந்த மாதிரி நமக்குள்ள டெம்டேஷன் தான் வரும். சபலங்கள் புரிஞ்சுக்கணும். தியானம் செய்யறது மீது எல்லா வேலையும் நல்லா செய்யறதுக்கு திறமை தியானம் மூலமா வரும். நெக்லெக்ட் பண்றது இல்லை, அலட்சியம் செய்யறது இல்லை. அதாவது இந்த பொறிகளை உபயோகிக்கும் போது இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப நல்லா சொல்லலாம். we should not be negligent. அலட்சியம் செய்யக்கூடாது. அது அலட்சியம் செய்தால் டெவலப் பண்ண முடியாது. நம்ம உடலை நல்லா வைக்க வேண்டிய அவசியம், நம்மளோட பகுத்தறிவை வளர்க்கிறது அவசியம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது அவசியம். அதை வெறும் அலட்சியம் செய்தால் டெவலப் பண்ண முடியாது. அதனால we should not be negligent. ரெண்டாவது, we should not be indulgent. அதாவது ரொம்ப அதிகமா அதுல ஈடுபாடு வந்து வச்சுங்க. ஐம்பொறிகள் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு உலக இன்பங்கள் அதுலேயே இன்டெலிஜென்ட் ஆழ்ந்து போயிட்டோம்னு வச்சுங்க, அதுவும் ப்ராப்ளம். ஸோ நெய்தர் நெக்லிஜென்ட் நார் இன்டெலிஜென்ட். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா we should be diligent. நல்லா இருக்குல்ல? நெய்தர் இன்டெலிஜென்ட் நார் நெக்லிஜென்ட் பட் diligent. அதான் யோகம். யோகம் மூலமாக நம்ம உண்மையா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்றது. உண்மை என்ஜாய்மெண்ட் எப்போ வரும்? கட்டுப்பாடுக்குள்ள இருந்தாலும் வரும். மனத்தை கட்டுப்பாடு செய்யணும், உடலை கட்டுக்குள்ள வைக்கணும். அப்பதான் உண்மையான நமக்குள்ள ஆனந்தம் வரும், மகிழ்ச்சி உண்மை அப்பதான் வரும். கட்டுப்பாடுகள் இல்லைன்னா நமக்கே தெரியாது என்ன சமயத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. விதியை மதியால் வெல்லலாம், நம்ம இந்த பழமொழி கேட்டிருக்கோம். நம்ம எல்லாம் நினைப்போம் இது விதி வசம், நான் பண்ண விதி, வேற வழி கிடையாது, இந்த மாதிரி தான் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஓகே, நான் பண்ணியிருக்கேன், அதனாலதான் அந்த மாதிரி வருது, அதை ஒத்துக்கிறது கரெக்ட். ஆனா உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, முயற்சி செய்து விதியை மடியால மாற்றணும். அது எப்படி பண்றது? கிரியாயோகம் மூலமாக உணர்வு பூர்வமாக தீவினைகளை ஒழிக்கிறது. ஒவ்வொரு தடவை கிரியாயோகம் செய்யும் போதும் நம்ம தீவினை ஒழிஞ்சு போகுது. இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா
யோகியின் சுயசரிதம் 26வது அத்தியாயம் படிங்க. கிரியா யோக விஞ்ஞானம். ஒவ்வொரு தடவை கிரியா யோகம் செய்யும் பொழுதும் நமக்குள்ள இருக்கிற தீவினைகள், கர்ம சம்ஸ்காரங்கள், அது நமது முதுகுத்தண்டு உள்ள இருக்கு, எல்லாம் மூளையில இருக்கு, முதுகுத்தண்டுல இருக்கு, அது பூரா எரிஞ்சு போகுது, பஸ்மமாறு. ஒவ்வொரு தடவை கிரியா பண்ணும்போதும் பாருங்க, நேரடியாக தீவினைகளை ஒழிக்கக்கூடிய வழி கிரியா யோகம். ஸோ அது மூலமாக நமக்குள்ள என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வர ஆரம்பிக்குது, ஞானம் வர ஆரம்பிக்குது, புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். நமக்குள்ள அன்பு அதிகமாகுது, அமைதி அதிகமாகுது. அதான் எவ்வளோ ப்ராக்டிக்கல் பாருங்க. அந்த ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப அவசியம். அதுக்காக தான் யோகதா சத்சங்கத்தில் எங்க முக்கியத்துவம் எது மேல, ஒரு அதிகமாக தியரி மேலே கிடையாது, ஃபிலாசபி மேலே கிடையாது. எம்பசிஸ் தினசரி பயிற்சி, காலை மாலை தியான பயிற்சி ரொம்ப அவசியம். தினசரி தியான பயிற்சி செய்தால் தான் உணர முடியும். நேரடி அனுபவம் அவசியம். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அது உணர வேண்டியது அவசியம். அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் கிளாஸ்லாம் எடுத்து ஞாபகப்படுத்துறதுக்காக பரமஹம்ச யோகானந்தர் வழிமுறை கொடுத்திருக்காரு. கூட்டு தியானம் செய்தல், சத்சங்கம், அது மூலமாக ஞாபகப்படுத்துறோம் நம்ம என்ன செய்ய வேண்டியது. டெய்லி தினசரி முயற்சி, ஆன்மீக பயிற்சிகள் முயற்சி செய்யறது அவசியம். அதை ரெகுலராக பண்ணிட்டே வந்தா யாரும் சொல்ல வேண்டிய அவசியம், நமக்கே தெரியும். தியானம் செய்தா எவ்வளவு அருமையா இருக்கு. யாரும் நம்மளை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காவே தெரியும் உள்ளுக்குள்ளது. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதியார் அவரோட குரு கிடைத்த பிறகு பாண்டிச்சேரியில, புதுச்சேரியில குள்ளச்சாமியார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் மௌனி, ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் கடைசியில உபதேசம் செய்த பிறகு. என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். ரொம்ப அருமையா இருக்குல்ல? யோகதா சத்சங்கத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நேரடி அனுபவம், இறைவனோட நேரடி அனுபவம். வெறும் பேச்சு மட்டும் இல்லை, அதை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம். அதனாலதான் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்லணும்னா தெரியவே தெரியாதுல்ல, அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க அளவுக்கு பேச வேண்டியது அவசியம், படிக்க வேண்டியது அவசியம், கேட்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் பயிற்சி செய்து உணர வேண்டியது அதை விட அவசியம். வெறும் கேட்டு மட்டும் அதுல நிறைவு திருப்தி அடையக்கூடாது. நம்ம எதை கேட்டோமோ அதை பயிற்சி செய்து உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அப்பதான் நேரடி அனுபவம் வரும். ஓகே, ஸோ இப்ப யோகதா சத்சங்க வழியினோட ஃபார்முலா என்னது? பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்த எப்படி வாழ்வது அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருக்காரு. கரிக்குலம் ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜில் படிக்கும்போது நமக்கு சிலபஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்வுக்கே ஒரு சிலபஸ் பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துருக்காரு. அது எல்லாருக்கும் பொருந்தும். சின்ன குழந்தைக்கும் பொருந்தும், வயதான 90 வயசு 100 வயசு ஆனவங்களுக்கும் பொருந்தும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சிலபஸ். அந்த சிலபஸ்ல 4 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. உடலை எப்படி சக்தியோட வைக்கிறது, ஃபிட்டா வைக்கிறது, அதுக்கான விஞ்ஞான வழிமுறை, சயின்ஸ் ஆஃப் பாடி கேர், அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் மென்டல் இன்ஜினியரிங், அதாவது நம்ம எண்ணங்களை உபயோகித்து அதுலேருந்து ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டை கொண்டு வரும். வெற்றிகரமான வாழ்வை, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு போகக்கூடிய வழி, இச்சா சக்தி உபயோகிக்கிறது, வில் பவர் உபயோகிக்கிறது, கற்பனா சக்தி உபயோகிக்கிறது, கிரியேட்டிவ் எபிலிட்டி உபயோகிக்கிறது, விடாமுயற்சி செய்யறது, பர்சிவியரன்ஸ், இதெல்லாம் உபயோகித்து எப்படி தோல்வியிலிருந்து வெற்றிக்கு போகும், அதுக்கான வழி மென்டல் இன்ஜினியரிங். 3வது சோஷியல் ஆர்ட்ஸ், உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்க தீய உணர்ச்சிகளை நல்ல உணர்ச்சிகளை மாற்றக்கூடிய திறமை, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை. நமக்குள்ள கோபம் வந்ததுன்னா அதை அடக்கிறது திறமை. நமக்குள்ள ஒரு வெறுப்பு வந்தது, சோர்வு மனப்பான்மை வந்தது, தாழ்வு மனப்பான்மை வந்தது, அதை எப்படி மாற்றுறது, நமக்குள்ள ஒரு சுய நம்பிக்கை எப்படி கொண்டு வருது, வாழ்க்கையில் ஆர்வத்தை எப்படி கொண்டு வருது, இதெல்லாம் சோசியல் ஆர்ட்ஸ். நமக்குள்ள உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிஞ்சா மீதி பேரோட கலந்து பழக முடியும். நமக்குள்ளேயே கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இல்லைன்னா அப்ப சரியா வராதுல்ல, டீம் ஒர்க் சரியா வராது. நல்ல டீம் ஒர்க்னா நமக்குள்ள கட்டுப்படுத்தக்கூடிய திறமை, நம்மையே கட்டுப்படுத்தக்கூடிய திறமை நமக்குள்ள வரணும். அதான் 3வது சோசியல் ஆர்ட்ஸ். 4வது அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்,
அதாவது நடைமுறை ஆன்மீக விஞ்ஞானம். அவ்வளோ 4 பாயிண்ட். ஓகே, அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் லெக்சரர்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பி சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ நான் உங்களை எல்லாம் திருப்பி சொல்ல போறேன். ரெடியா? ஸோ 4 பாயிண்ட் சிலபஸ். நான் சொல்றதை திருப்பி சொல்லணும், 2 தடவை சொல்லணும். ஓகே, திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். சயின்ஸ் ஆஃப் பாடி கேர். இன்னொரு தடவை. மென்டல் இன்ஜினியரிங், சோஷியல் ஆர்ட்ஸ், அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், குழந்தைகளுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. பெரியவங்க கூட எனக்கு நானே திருப்பி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்பு எப்படி ஃபிட்டா வைக்கிறது, நம்மளோட பகுத்தறிவை உபயோகித்து, அப்புறம் எண்ணங்களை உபயோகித்து வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு வருது, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய திறமை, அப்புறம் தினசரி தியான பயிற்சி செய்து நேரடியாக இறை அனுபவம் பெறும். அவ்வளோ பாருங்க, இந்த 4 பாயிண்ட் இருந்ததுன்னா நிச்சயமா நிறைவான வாழ்க்கை நம்மளால வாழணும். இதை சொல்லி பொறுமையோட நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் பிரார்த்தனை செய்யறேன். கும்பகோணம் ரொம்ப அருமையான ஆன்மீக ஸ்தலம். இங்க பார்த்தா தடுக்க விழுந்தா ஒரு கோவில் இருக்கு. இவ்வளவு தெய்வீக ஸ்தலங்கள் நிறைய இருக்குங்க. அதுவும் நம்ம மகாமக குளத்து பக்கத்திலே உட்கார்ந்துருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு அருமையான சூழ்நிலை. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தியானம் மட்டும் செய்தீங்கன்னா அப்ப நீங்க பார்க்கலாம், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள பயிற்சி செய்து இறைவனோட ஈர்ப்பை உணர்றதுக்கு முயற்சி செய்யும். இறைவனோட ஈர்ப்பை வழியில போய் தேடுறதுக்கு பதிலாக நம்ம உள்ளுக்குள்ளேயே உணர வேண்டியது அவசியம். அதை நீங்க பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு. நான் பிரார்த்தனை செய்யறேன், நீங்க எல்லாரும் அதை உபயோகித்து உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி, அன்பு, ஆனந்தம், வெற்றிகரமான வாழ்க்கையை வாழறதுக்காக நான் உங்க எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஜெய் குரு.